AIA Param Raksha Life Maxima Plus பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது wealth creation and protection ஒரு கேட்வேவா அமையுமா இல்ல இதுவும் lofty promises கொடுக்கிற just another ULIP பாலிசியா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். So இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் கவர் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் ஃபார் வெல்த் கிரியேஷன் ரெண்டு ஆஸ்பெக்ட்மே கம்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க இந்த பாலிசியில along with Tata AIA Vitality Wellness Program. So இந்த பாலிசி பாத்தீங்கன்னா ரெண்டு இண்டிவிஜுவல் அண்ட் செப்பரேட் ப்ராடக்ட்ஸோட காம்பினேஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாடா AIA ஸ்மார்ட் சம்பூர்ணா ரக்ஷா சுப்ரீம் பிளான். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் டாடா AIA வைட்டாலிட்டி ப்ரொடெக்ட் அட்வான்ஸ் பிளான், இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் டாடா AIA பரம் ரக்ஷா லைஃப் மேக்ஸிமா பிளஸ் பிளான். ஸோ இந்த ரெண்டு பாலிசியுமே நம்ம ஆல்ரெடி இன்டெப்தா வந்து செப்பரேட்டா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் செப்பரேட்டா அப்படின்னா அதுக்காகவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பாலிசியோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லம்ப் சம் பே அவுட் வந்து ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஈவெண்ட் ஆஃப் அன் அன்டைம்லி டெத் ஆஃப் த பாலிசி ஹோல்டர். அண்ட் இதுல நீங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றதுனால டாடா AIA வைட்டாலிட்டி ப்ரோக்ராம் மூலியமா ரிவார்ட்ஸ் கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். அண்ட் அப்ஃப்ரண்ட் டிஸ்கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்லயே பார்த்தீங்கன்னா நீங்க என்ஜாயும் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத் மூலியமா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா யூ கெட் டு ரிசீவ் an additional sum assured. And benefit payout மே அவைலபிளா இருக்கும். சப்போஸ் பாலிசி ஹோல்டர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டோட்டல் இல்ல பெர்மனன்ட் டிசபிலிட்டி வந்து சஃபர் பண்றாங்க அப்படின்னா. அண்ட் மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு இந்த ஃபண்ட் வேல்யூட ப்ரீமியம்ஸோட ரீஃபண்டுமே ஃபண்ட் வேல்யூ ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ ஒரு இன்டெப்தா இன்னும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ IRR அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை வாங்குறாங்க வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 1 crore. அப்போ ஆனுவலாக ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,08,401 rupees. ஒரு பாலிசி டேர்ம் 50 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 15 yearsக்கு வருது. அப்போ இதில் எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாலிசி ப்ராஷர்ல 4 and 8% ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக. இது பியூர்லி வந்து எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான், கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. இந்த ஆக்சுவல் பாலிசியோட ஃபண்ட் வேல்யூன்றது மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்படி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அசியூம் 4% ரிட்டர்ன் ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோல வந்து ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 16.48 lakhs வருது. அப்போ அதோட IRR ஜஸ்ட் 0.03%. இது எசென்ஷியலி உங்களுக்கு எந்தவித வேல்யூமே கொடுக்கல. ஒரு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சும்மா மணி வந்து நம்ம போட்டு வச்சிருந்தா கூட இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வர்ஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் அதாவது 8% அசியூம் ரிட்டர்ன்ல உங்க ஃபண்ட் வேல்யூ 1.56 crores grow ஆகுது. அப்ப IRR பாத்தீங்கன்னா 5.35% வருது as per the maturity calculator. ஸோ இது அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் டீசெண்டா தெரிஞ்சாலுமே நிறைய டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃபர் பண்றதை விட இட்ஸ் ஸ்டில் லோவர் despite being a market link product. ஸோ இன் எசன்ஸ் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்டிவ் வெல்த் அக்யூமுலேஷனை இது மீட் பண்ண ஃபெயில் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ்லி இந்த மாதிரி லோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பொட்டன்ஷியலை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் நம்மளோட லாங் ரன்ல ஃபினான்ஷியல் ஷார்ட் ஃபால்க்கான ரிஸ்க்குமே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இது கொடுக்காததுனால இப்போ கம்பேரிட்டிவ் அனலைசிஸில் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த சேம் ஆனுவல் ப்ரீமியம் வச்சு நம்ம இதை விட சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் அவுட்கம்ஸை ஜென்ரேட் பண்ண முடியுமா ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேம் ஆனுவல் ப்ரீமியமை நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லைஃப் கவர் பர்பஸ்க்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம் வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 1 crore ஃபார் 30-year term அண்ட் 15-year premium paying duration. அண்ட் இதோட ஆனுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,200 rupees வருது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கிறது 83,201 rupees. இது ஒரு crucial amount and wisely நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா it can generate far superior returns compared to Tata policy. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை நம்ம ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன்னா டெப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் லைக் PPF. இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து நீங்க இந்த சர்ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 50-year பீரியட் இது எவ்வளோ உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2.48 crores. அப்போ ஐஆர்ஆர் மட்டுமே 6.46% வருது. ஒரு லோ ரிஸ்க் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துமே இது எந்த ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் அவுட் பெர்ஃபார்ம். இதே ஒரு ஹை ரிஸ்க் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு 50 years பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் வந்து 18.34 crores வருது. அண்ட் நீங்கள் வந்து ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்க்கு அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா அப்போ போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் வந்து 16.06 crores வருது. அப்போ போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 11.02% வருது. ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டவுட் இருக்குன்னா அதுக்காக ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் வின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையர் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஆல்பா ஜெனரேஷன். இந்த போத் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லயுமே டாடா பாலிசியை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் லிக்விடிட்டி அட்வான்டேஜ், பிபிஎஃப் அண்ட் இஎல்எஸ்எஸ் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பெட்டர் லிக்விடிட்டி கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் லிங்க் பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய 875 இல்ல 85 வரைக்கும் உங்க ஃபண்ட்ஸ் எல்லாமே லாக்டனா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணும்போது போத் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்ஸ்டன்ட் நீங்க செப்பரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேட் கண்ட்ரோல் கிடைக்குது, ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் உங்க லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு பெட்டர் சான்ஸ். ஸோ அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, டாடா ஏஐஏ பரம் ரக்ஷா லைஃப் மேக்ஸிமா பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு பண்டல் ப்ராடக்ட், உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்டல்டா கொடுத்துருக்காங்க வித் ஹெல்த் காம்போனன்ட். ஆனா இன் பிராக்டிஸ் இதுல இருக்க எந்த ஃபீச்சருமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வேல்யூ கொடுக்குற அளவு கம்பெல்லிங்கா இல்ல. ஸோ இதோட ப்ரீமியம்ஸ் ஒரு லிமிடெட் பீரியட்க்கு நம்ம கட்டினாலுமே அந்த ஃபண்ட் வேல்யூன்றது நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆஃப் 75 இல்ல 85ல தான் ஆக்சசபிளாவே இருக்கு. மோஸ்ட் லைஃப் கோல்ஸ்க்கு அப்ப இரலவென்ட் ஆயிடுது. ஏன்னா லைஃப் கவர் என்டையர் டேர்ம்க்கு கொடுக்குறாங்க, increasing the cost of the plan. Even though in personal finance life insurance பாத்தீங்கன்னா typically retirement வரைக்கும் தான், not lifelong required. And ஒரு long policy term இருந்துமே ஒரு returns பாத்தீங்கன்னா unimpressive இருக்கு. And maturity benefit too late நம்ம கைக்கு வருது. Often key financial goals like children's education இல்ல home purchase, retirement பாஸ் ஆனதுக்கு அப்புறம் வருது. And இதோட high agent commissionமே இந்த பாலிசில இருக்கு. Basically இதுல வேல்யூ இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்க இதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ், புவர் லிக்விடிட்டி அண்ட் மிஸ் அலைன் கவரேஜ் இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இது ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி பண்டல் ப்ராடக்ட்ஸ் ஜென்ரலி ரெண்டு பர்பஸ்மே எஃபெக்டிவா சர்வ் பண்றதுக்கு தே ஃபெயில். ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுத்தையும் செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்றது. நீங்க ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசில இன்வெஸ்ட் பண்றதுன்றது கேன் ப்ரொவைட் யூ வித் அஃபோர்டபிள் அண்ட் அடிக்வேட் கவரேஜ் ஃபார் யோர் ஃபேமிலிஸ் ப்ரொடெக்ஷன். அண்ட் ரிமைனிங் ப்ரீமியம் அமௌண்ட்டை ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், டைம் ஹாரிசான் அண்ட் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் டு அச்சீவ் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.